மதுரை மாவட்டம் தோத்தாம்பட்டியைச் சேர்ந்தவர் கடுகு முனியசாமி, வயது 23, லோக்கல் ரவுடி. நேற்று இரவு மதுரை ஒத்தக்கடை அருகே பட்டணம் கொடிக்குளம் கால்வாய் சாலையில் மாலை நண்பர் மோகனுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த மர்ம கும்பல் பைக் மீது காரை மோதினர். இதில் கடுகு முனியசாமியும் மோகனும் கீழே விழுந்தனர். காரில் இருந்தவர்களுடன் சண்டை பிடிக்க எழுந்து சென்றவர்களுக்கு அதிர்ச்சி. காரணம், காரில் இருந்தவர்களிடம் அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்கள் இருந்தன. கடுகு முனியசாமியும் மோகனும் பயந்து போய் ஓட்டம் பிடித்தனர். காரை விட்டு இறங்கிய அந்த கும்பல் ஓட ஓட விரட்டி சென்ற கடுகு முனியசாமியையும் மோகனையும் வெட்டி தள்ளியது. இருவரும் ஸ்பாட்டிலேயே இறந்ததும் மர்ம கும்பல் காரில் தப்பிச் சென்றது. மதுரை மாவட்ட எஸ்பி அரவிந்த் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தார். முதல்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட கடுகு முனியசாமி, மோகன் ஆகியோர் லோக்கல் ரவுடிகளாக வலம் வந்துள்ளனர். அவர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. ஒத்தக்கடையைச் சேர்ந்த பிரபல ரவுடி பொட்டுக்கடலை பெரியசாமிக்கு இந்த இரட்டை கொலையில் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. யார் பெரிய தாதா என்பதில் இருதரப்புக்கும் போட்டி இருந்துள்ளது. இந்த சூழலில் பட்டணம் கோயிலில் சமீபத்தில் திருவிழா நடந்தது. அப்போது இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டது. இருவரையும் தீர்த்து கட்ட பொட்டுக்கடலை பெரியசாமி திட்டம் தீட்டியுள்ளார். ஆள் நடமாட்டம் இல்லாத பட்டணம் கொடிக்குளம் கால்வாய் சாலையில் இருவரும் பைக்கில் செல்வதை பார்த்து காரில் பின்தொடர்ந்து சென்று தீர்த்து கட்டியுள்ளனர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பொட்டுக்கடலை பெரியசாமி மற்றும் அவரது ஆட்களை போலீசார் தேடுகின்றனர். தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவே நடந்த இரட்டை கொலையால் மதுரை மாநகரமே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது. மதுரை இரட்டை கொலையின் பின்னணியில் அரசியல் காரணம் இருக்குமா என ஒத்தக்கடை போலீசார் விசாரிக்கின்றனர்.